அம்மா அவர்களோட லைப்ரரி அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போயஸ் கார்டன்ல கிட்டத்தட்ட 10,000 புத்தகம் இருக்கும். ம். சில லெதர் பவுண்ட் வால்யூம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரூ. 1000 1500. அதாவது அவங்க வாங்கினது 66 67. அப்பா. இப்போ பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ அப்படின்னு ஒரு புத்தகம். செஞ்சீனத்தில் மாவோ எப்படி வாழ்ந்தார், அவர் சில தவறுகளை எதனால் செய்தார், அந்த தவறுகள் செஞ்சீனத்தை எப்படி பாதித்தன, இதுதான் வந்து இந்த நூலோட மைய கருத்து. அப்போலோவில் வந்து அம்மாவை அட்மிட் பண்ணப்ப டாக்டர் நரசிம்மன் இப்பவும் அங்கே தான் இருக்காங்க. அவர் வந்து அந்த செயற்கை சுவாச நிபுணர். அவர்கிட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அவரு இல்லைங்கம்மா நான் வந்து ஒரு புத்தக புழு அப்படின்றீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா நம்ம டாக்டரும் நம்மள மாதிரி புத்தக புழுவா இருக்காருன்னா ஒரு கேள்வி அடுத்தாப்புல, நீங்க வந்து பிரைவேட் லைஃப் ஆஃப் சேர்மன் மாவோ படிச்சிருக்கீங்களான்னு. இந்த புத்தக புழு கொஞ்சம் சுருங்கிருச்சு, படிக்கல. உடனே வந்து உதவியாளர் கூப்பிட்டு நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி டாக்டருக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. அதாவது செயற்கை சுவாசம் ரொம்ப வலி நிறைந்த ஒரு சிகிச்சை. அந்த சிகிச்சையில இருக்கிற ஒரு நோயாளி அவ்வளவு வலி வேதனையை பொறுத்துக்கிட்டு தான் படித்த ஒரு நல்ல புத்தகத்தை தனது மருத்துவர் படிக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லிட்டு ஒரு 5-6 நாள் கழிச்சு அவங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் திரும்பும் போது கரெக்டாக அந்த உதவியாளரை கூப்பிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பார்க்கும்போது அந்த டாக்டர் நரசிம்மன் டேபிளில் வந்து அந்த புத்தகம் இருக்கு.